யார் இந்த மூன்று கால் சித்தர்? சிவனுக்காக இரத்தத்தையும் சதையையும் இழந்த சிவபக்தனின் கதை. ஒரு சிவபக்தன் சிவமுனிவரான ஒரு கதை. சிவபெருமானின் அடியார்கள் பலரை நாம் அறிவோம். ஆனால் தனது பக்தியால் இறைவனையே மிரள வைத்தவர் பிரிங்கிமலை சித்தர் அவர்கள். இவரது வரலாறு நமக்கு சொல்லும் பாடம் மிகவும் ஆச்சரியமானது. கைலாயத்தில் சிவபெருமானை மட்டுமே வலம் வருவேன் என்று உறுதியாக இருந்தவர் பிரிங்கி முனிவர். ஒருமுறை சிவனும் சக்தியும் அருகருகே அமர்ந்திருக்க அவர்களுக்கு இடையே ஒரு சிறுவண்டாக உருமாறி புகுந்து சிவனை மட்டும் வலம் வந்தார். இதனால்தான் இவருக்கு பிரிங்கி என்று பெயர் வந்தது. சக்தி இல்லையே சிவம் இல்லை என்பதை உணர்த்த பார்வதி தேவி முனிவரின் உடலில் இருந்த சதை மற்றும் இரத்தத்தின் அம்சங்களை நீக்கினார். வெறும் எலும்புக்கூடாக நின்ற சித்தரால் நிற்க முடியாமல் கீழே விழுந்தார். தன்னால் நிற்க முடியாவிட்டாலும் முனிவர் தனது பக்தியை கைவிடவில்லை. அவரது வைராக்கியத்தைக் கண்டு நிகழ்ந்த ஈசன் அவர் ஊன்றி நிற்பதற்காக மூன்றாவது கால் ஒன்றை வழங்கினார். இதனாலேயே இவர் மூன்று கால் சித்தர் என்று அழைக்கப்படுகிறார். இவரை எங்கெல்லாம் தரிசிக்கலாம்? சென்னை பிரிங்கிமலை, தற்போது பரங்கிமலை என்றும் புனித தோமையர் மலை என்றும் அழைக்கப்படுகிறது. மலை அடிவாரத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அவரை தரிசிக்கலாம். ஆலந்தூரில் உள்ள நந்திஈசர் கோயிலில் நந்திஈசர் வடிவில் அவரை தரிசிக்கலாம். திருவான்மியூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோயிலில் அவரை தரிசிக்கலாம். நீங்கள் பல புகழ்பெற்ற சிவஸ்தலங்களுக்கு சென்றால் அங்குள்ள தூண்களில் அல்லது கோபுரங்களில் மூன்று கால்களுடன் ஒரு முனிவர் இருப்பதை நீங்கள் காணலாம். குறிப்பாக திருச்செங்கோடு இங்குள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் சுவாமிக்கு அருகிலேயே பிரிங்கி முனிவர் மூன்று கால்களுடன் நிற்பதை நீங்கள் காணலாம். சிதம்பரம், மதுரை இங்கும் பல சிற்பங்களில் இவரது உருவம் செதுக்கப்பட்டிருக்கிறது. அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் பிறக்க காரணம் பிரிங்கி முனிவர் செய்த இந்த செயலால் தான். சிவனும் சக்தியும் ஒருவரே என்பதை உலகிற்கு நிரூபிக்க ஈசன் தனது இடபாகத்தில் தேவிக்கு இடமளித்து அர்த்தநாரீஸ்வரன் கோலம் எடுத்தார். அதன் பின்னரே பிரிங்கி முனிவர் தனது தவறை உணர்ந்து இருவரையும் ஒன்றாக வழிபட்டார். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம், பக்தி என்பது ஒருவரை மட்டும் சார்ந்தது அல்ல, அது முழுமையானது. சிவம் என்றால் ஆற்றல் மற்றும் சக்தி என்பது இயக்கம் ஆகிய இரண்டும் இணைந்தே இந்த உலகம் என்பதை பிரிங்கி முனிவரின் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட பிரிங்கிமலை சித்தரின் இப்போது இருக்கும் இந்த மலையானது கிறிஸ்தவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு புனித தோமையர் மலையாக ஆக்கப்பட்டுள்ளது. பழமையான சிவாலயம் அழிக்கப்பட்டு விட்டது. கிறிஸ்தவரின் ஆலயம் வெகு ஜோராக கட்டப்பட்டு இருக்கிறது. அனைத்து வரலாற்று தரவுகளும் அழிக்கப்பட்டு பிரிங்கிமலை பரங்கிமலையாகி இப்போ புனித தோமைய மலையாகி திமுக அரசு மாற்றிவிட்டது. என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக இந்த பிரிங்கிமலை மீட்கப்படும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து போராடி வருகிறேன். இந்த செய்தி உங்களால் முடிந்தளவு பகிருங்கள். அதுவே நீங்கள் அடியேனுக்கும் இறைவனுக்கும் செய்யும் மிகப்பெரிய சிவத்தொண்டாக கருதப்படும். பிரிங்கிமலை சித்தரின் அருளாசி உங்களோடு இருப்பதாக.